ஹாய் காய்ஸ், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? தூக்கத்தில் எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கு? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் அதே தான் காய்ஸ். பில்லி அவனுடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தூக்கம் தான் அவனுடைய பிரச்சனை. புரியலையா? வாங்க கதைக்கு போகலாம். இந்த லாக்டவுன் எத்தனை பேர் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துச்சு? அதே மாதிரி தான் காய்ஸ், என்னுடைய வாழ்க்கையும் அது பயங்கரமாக கஷ்டப்படுத்திடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற பேரில் என் நிம்மதியை நானே கெடுத்துக்கிட்டேன். தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய செஞ்சேன். ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத என் உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதனால் என் நிம்மதி கெட்டது தான் மிச்சம். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. புது வேலை, புது ஊர், புது வீடுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், என் உடம்பை பார்த்துக்கணும். எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. நான் இதை சாதாரணமாக தான் நினச்சேன். ஆனால் பிரச்சனை இருக்க அதிகமாகிட்டே போச்சு. அது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நைட்டு ஒரு 3-3:30 மணி இருக்கும். ஏன்னு தெரியல, எனக்கு திடீர்னு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் தூக்கத்தில் எழுந்துச்சிட்டேன். ஆனால் என் உடம்பு ஏஞ்சிக்கல. என்னன்னே தெரியல, என்னால் அசையவே முடியல. என் நெஞ்சு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. தூக்கத்தில் ஏஞ்சிக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்போ தெரியல இது வெறும் ஆரம்பம் தான். ஏன்னா என்னுடைய பிரச்சனை இருக்க அதிகமாகிட்டே போச்சு. இதோட மோசமாக போச்சு. என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல. இது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருந்துச்சு. பிரச்சனை தூக்கம் மட்டும் இல்லை, இதோட மோசமாக போயிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, நான் சில விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என் உடம்பு அசையாது இருக்க நேரத்தில் நான் சில விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த நேரத்தில். இது வெறும் கற்பனை தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். அவர்கிட்ட என்னுடைய பிரச்சனையை சொன்னேன். அவர் தான் சொன்னார், இது தூக்கத்தில் வர சில பிரச்சனைகள் தான். 10ல் 8 பேருக்கு இது சகஜமாக வர விஷயம். இது எல்லாமே கற்பனை தான் சொல்லிட்டு எனக்கு தைரியம் சொன்னார். இருக்க பிரச்சனை அதிகமாகிட்டே போச்சு. இதோடைய உச்சம் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தூக்கத்தில் கண்ணை திறந்து பார்த்தேன். என் முன்னாடி நானே நின்றுட்டுருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னால் அசையக்கூட முடியல. என்னுடைய உருவம் எதிரில் ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்குது, கண்ணை கூட அசையாத. இது எல்லாமே கற்பனை தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஓரளவுக்கு மனசை நான் தேத்திட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் பௌர்ணமி வந்துச்சு. அந்த ராத்திரிலேருந்து என் நிம்மதியே போக ஆரம்பிச்சிச்சு. இருட்டில் ஒரு கருப்பான உருவத்தை பார்த்தேன். அது இருக்க என்கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் தூக்கத்துலேயும். அது ஏன்னு எனக்கு புரியல. அந்த உருவத்தை எப்பயுமே இந்த பழைய சேரில் தான் பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த சேரை விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் சேர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். ஆனால் அது ரொம்ப தப்பாயிடுச்சு. அந்த உருவம் இந்த சேரில் உக்காந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேரை விட்டு எழுந்துச்சி என் கிட்ட வர ஆரம்பிச்சது. கிட்ட வந்த பேய் என் மேலே உட்கார ஆரம்பிச்சது. என்னால் நிம்மதியாக மூச்சு விடவே முடியல. அப்படி மூச்சு அடைச்சிச்சு. என்னை விட்டு போன்னு கதறினேன். ஆனால் என்னால் வாயவே திறக்க முடியல. ஒரு வழியாக விடிஞ்சிடுச்சு. இது எல்லாம் கற்பனைன்னு நினச்சா என்னால் நம்பவே முடியல. இது உண்மையாக பொய்யான்னு புரியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சு என்னுடைய பிரச்சனை. அந்த நேரத்தில் தான் என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இல்லை. என்னுடைய வீட்டிலே படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். லைட்டாக நாங்கள் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். படம் முடிஞ்சதை போய் நாங்கள் என்னுடைய ரூமில் படுத்துட்டோம். வழக்கம் போல் அதே டைமில் அந்த உருவத்தை பார்த்தேன். என் மேலே ஏறி உக்காந்துருச்சு. என்னால் மூச்சு விடவே முடியல வழக்கம் போல். அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. நாங்கள் 2 பேரும் அப்படியே வெளியே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒரு சில விஷயம் சொன்னான். நைட்டு எனக்கு மட்டும் இல்லை, அவனாலையும் நிம்மதியாக தூங்க முடியலையா. அந்த கருப்பு உருவத்தை என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்தான். இதில் மோசமான விஷயம் என்னென்னா, அது என் மேலே ஏறி உக்காந்து அது என்னை காயப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னான். என்னால் நம்ப முடியல. இது அவன் சொல்லும் போது தான் எனக்கு பயம் வந்துச்சு. அப்போ இது எதுவுமே கற்பனை இல்லை, நான் எதுவும் கனவு காணல, இது எல்லாம் உண்மைதானா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் தங்கிட்டான்னு விசாரித்தேன். இதை கேட்டதும் எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தது ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை சூனியம் வைக்கிற பொம்பளைன்னு சொன்னாங்க. என்னால் இதை நம்பவே முடியலை. அந்த பொம்பளை சூனியம் வைக்கிறது மட்டும் இல்லை, சாத்தானையும் வழிபடுறதா சொல்கிறாங்க. அவள் கடைசி வரைக்கும் இந்த பூமியிலே இருக்குன்னு சொல்லிட்டு ஏதேதோ சடங்கெல்லாம் பண்ணதா சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் அந்த பொம்பளையை நான் வீட்டில் அடிக்கடி பார்த்தேன். இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது. இப்படி ஒரு மோசமான விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதுக்கு மேலே அந்த வீடு எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணேன். வேறு ஒரு வீட்டை பார்த்தேன். புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு. முன்னே இருந்த மாதிரி எனக்கு அந்தமாரி பிரச்சனைலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்தது. காலையில் ஏஞ்சி வாக்கிங் போகிறதுக்காக ஆரம்பித்தேன். வாக்கிங் அப்படியே ஜாகிங்காக மாறிச்சு. அப்படியே படிப்படியாக அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். இப்போல்லாம் முன்னமே இல்லை காய்ஸ். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. நல்லா நிம்மதியாக தூக்கமாக வருது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? ஏதாவது புரிஞ்சிச்சா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, நானே சொல்கிறேன் பாருங்கள்.
ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 8லேருந்து 10 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. அப்படி இல்லாத மனுஷங்க அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது. இது நான் சொல்ல, டாக்டர்ஸ் பெரும்பாலும் இதை தான் சொல்லுவாங்க. இந்த கதையில் பார்த்த பில்லியோடைய விஷயம் எல்லாமே உண்மைதான் கைஸ். அவனுடைய வாழ்க்கை முறை மோசமாக இருந்துச்சு, அதனால் அவனுக்கு நிம்மதி இல்லை. இப்போ அதை அவன் திருத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். இப்போ அவனால் நிம்மதியாக தூங்க முடியுது. இதே மாதிரி தான் நம்மகிட்டையும் சில கெட்ட பழக்கம்லாம் இருக்குது. அது நம்மளை என்னைக்கு தொந்தரவு பண்ணணும்னு தெரியாது. ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த கதையில் பார்ப்போம்.